ஃபேமிலி கிட்ட ஒன்றுமே இல்லை. ஃபினான்ஸ் எல்லாரோட செலவும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. வேலை இல்லை அப்போது. ஒரே ஆள் சம்பாதிச்சாங்க வெறும் கான்டென்ட் பண்ணி. பிக் பாஸில் ஏற்கனவே பூர்ணிமா சொன்ன கதையவே மாயா திரும்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. பூர்ணிமா 16 லட்சம் எடுத்துகிட்டு வெளியே போன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு. நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் வெளியே போனால் இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாட்ட வந்து பூர்ணிமா சொல்லி வெளியே போன பிறகு என்னுடைய சூழ்நிலைகள்லாம் சொல்லு, சும்மா எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஏற்கனவே பூர்ணிமா சொன்ன கதை தான். இந்த கதையை எதுக்குமா நீ இப்போ வந்து சொல்கிற? மக்கள் மத்தியில் நீ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கா? நீ தான் டேட்டியில் அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனசில் இருக்குதா? இந்த வாரம் எலிமினேஷனில் மாயா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, மாயா தான் டைட்டில் அடிக்க போகுது, கமல்ஹாசனும் பிக் பாஸ் டீமும் அந்த மாதிரி தான் எண்ணத்தில் இருக்கிறாங்க, அதனால தான் மாயா வந்து பூர்ணிமா வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க, அர்ச்சனா வந்து ரன்னராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னவோ நடக்க போகுது, அது எது நடந்தாலும் சரி பார்க்கலாம்.